நதிகள் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் புன்னையாபுரம் ஒன்றிய கவுன்சிலர் அன்பு அண்ணன் திரு மணிகண்டன் அவர்கள். வணக்கம் அண்ணா. கடந்த 2026 நம்முடைய திமுக தான் ஆட்சி அமைக்கும். நிச்சயமாக 2026 மீண்டும் திராவிட மாடல் நாயகர் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் 2வது முறையாக மீண்டும் முதல்வர் பதவியேற்பார். நீங்க ஒன்றிய கவுன்சிலர் பொறுப்பேற்றிருக்கீங்களே, அந்த பொறுப்பை எப்படி பாக்குறீங்க? என்னுடைய உழைப்புக்கு நான் பெரிதும் மதிக்கக்கூடிய மக்கள் கொடுத்த அங்கீகாரம் நினைக்கிறேன். ஒன்றிய கவுன்சில் மணிகண்டன் அப்படின்னா இடத்துல எல்லா மக்களுக்கும் தெரியும். நம்மளுடைய மீடியா நேயர்களுக்கு கொஞ்சம் உங்களை பற்றி சொல்லுங்களேன். என்னையை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறது நானே சொன்னால் நல்லா இருக்குமான்னு தெரியல. என்னுடைய சேவையை பற்றி என்னுடைய மக்கள் தெரிந்த காரணத்தினால தான் என்னை ஒன்றிய கவுன்சிலர் என்ற ஒரு அங்கீகாரம் மக்கள் எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஒன்றிய கவுன்சிலர் பதவி நான் வைத்து இந்த மக்களுக்கான சேவையை இன்று கடுமையாக நான் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறேன். அண்ணன், உங்களுடைய பார்வையில் இந்த அரசியல் பயணங்கள் எப்படி இருக்கு உங்கள் வாழ்க்கையில்? என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை நான் மிக சிறு வயதில் இருந்தே அரசியல் ஆர்வம் கொண்டான். மக்கள் சேவை செய்துள்ளேன். சிறு வயதிலிருந்தே எனக்கு மக்கள் சேவை என்பது ரொம்ப பிடிக்கும். நான் அதனால் அரசியல் ஆர்வத்தினால் அரசியல் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எதுக்காக நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க? உதவி செய்யக்கூடிய சிறு வயதிலிருந்தே எனக்கு அந்த பண்பு, அந்த பண்பின் வழியாக என்னுடைய அரசியல் பயணம் தொடர்ந்து என்னுடைய சேவையை அரசியல் பயணமாக்கி நான் இன்று மக்களுக்கு சேவையை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு மக்கள் பிரதிநிதியாக நான் அரசியலுக்கு உள்ள களம் வந்தேன். நீங்கள் எதற்கு திமுக தேர்வு பண்ணீங்க? திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாடு சமூக நீதி, அனைவருக்கும் சமம் என்ற கொள்கை கோட்பாடோடு இந்த தமிழ்நாட்டில் ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரே காரணத்தினால். நீங்கள் இப்போ ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறீங்களா, இதில் உங்களுடைய பயணங்கள் எவ்வளோ சவால்கள் இருந்ததா? திடீர்னு எல்லாருக்கும் நல்லது செய்ய முடியாது, சொந்தக்காரங்களே கோவப்படுவாங்க. அதெல்லாம் எப்படி தாங்கி இந்த அரசியலில் நீங்கள் பயணிக்கிறீங்க? நீங்கள் கேட்க கேள்வி என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. நம்ம 100% மக்களுக்கு எல்லாரையும் நம்ம திருப்தி பண்ண முடியாது. தமிழக முதல்வரை குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் நான் என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பகுதியில் நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி நின்று எல்லாருக்கும் கட்சி ஜாதி மதம் பேதமின்றி அனைவருக்கும் நான் என்னால் முடிந்த உதவிகள் அத்தனையும் உடனடியாக செய்து என் அதிகாரத்துக்கு உட்பட்ட அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் சட்டமன்ற தொகுதி எவ்வளோ கலெக்ட் பண்ணி நீங்கள் முழு நேரமாக செஞ்சுட்டு இருக்கீங்க? எப்போவுமே அரசியல் சார்ந்த மக்கள் பணி. அதனால் என்னுடைய முழு நேரமும் தொகுதி மக்கள் சார்ந்த பணிகளும் அரசியல் மட்டுமே எனது தொழில். அதாவது எல்லா பெற்றோருமே அவங்க பிள்ளைங்க நல்லா படித்து நிம்மதியாக உடனே செட்டில் வாழணும்னு ஆசைப்படுவோம். நீங்கள் தொடக்கங்களையும் விட்டுட்டு எதற்காக அந்த மக்கள் பணியை நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க? நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு முக்கிய கவனம் பெறக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், நான் சிறு வயதிலே பெற்றோர்களை இழந்தேன். என்னுடைய கிராமத்தில் எல்லோருமே எனக்கு பெற்றோர்கள் மாதிரி. அவர்களுடைய பிள்ளைகளால் தான் என்னை பார்த்தார்கள். மக்கள் சேவையே எனக்கு அரசியல் பணியாக மாறியது. அரசியல் உங்கள் தொழில் பாதிக்கலையா? அது எப்படி பொருளாதார சிக்கல் எப்படி சரி பண்ணுறீங்க? பொருளாதாரம் சிக்கல் அது எந்த அளவுக்கு இருந்தாலும் எல்லாம் சரி பண்ணி இப்போதைக்கு நான் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறேன். மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறேன். நம்ம பொதுமக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு இருக்கா? உங்கள் கருத்து என்ன? கடந்த காலங்களை விட தற்போது பொதுமக்களிடம் நல்ல முறையில் அரசியல் விழிப்புணர்வு தற்போது உள்ளது. அரசியல் எல்லாருக்கும் கட்டாயம் தேவையா? நிச்சயமாக அரசியல் கட்டாயமாக எல்லோருக்கும் தேவை. இந்த அரசியல் அதிகாரம் அப்படிங்கிற அதிகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் பார்வையில்? அரசியல் அதிகாரம் என்பது நான் எப்போவுமே மக்கள் சேவை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் நான் ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஒரு அதிகாரிகளை சென்று சந்திக்கும் போதோ ஒரு மக்கள் பிரதிநிதியாக செல்லும் போது அதை முழுமையாக என்னால் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை அந்த அரசியல் நான் கற்றுக்கொண்ட பாடமாக தெரிந்து கொள்கிறேன். பொதுமக்கள் இப்போ வரைக்கும் இந்த அரசியலில் எப்படி பார்க்குறாங்க? பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் விளிம்பு நிறைய அரசியல் தான் இருந்தாங்க. இன்றைய திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் மக்கள் யாரை நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மக்கள் நன்கு அறிந்து வைத்துள்ளார்கள். அதுதான் வருகின்ற 2020 சட்டமன்ற தேர்தலில் நடைபெறும். ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் பெற்றோர்கள் இந்த ஒன்றிய கவுன்சில் வரை எவ்வளோ கஷ்டப்பட்டு விடாமல் உங்கள் பயணம் போகிறதுக்கு என்ன காரணம்?
எல்லாமே என்னுடைய மக்கள் சேவைக்கான காரணம் தான். மக்கள் பணியை என்றும் நான் எவ்வளவோ கஷ்டங்களை கடந்தாலும் மக்கள் பணியை என்னுடைய சிறிது காலம் என்னுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்ட காலத்தில் கூட மக்கள் பணியை நான் அதை விட்டதில்லை. நான் இன்னும் அதை விட போவதும் இல்லை. உங்களை ஈர்த்த திமுகவோட கொள்கைகள் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? நீங்கள் கேட்குற கேள்வி 1, 2 தான் நான் பதில் சொல்லிடலாம். எத்தனையோ இருக்குது, அதை சொல்வதற்கு நேரமும் போதாது, காலமும் காணாது. சமூக நீதி, சமத்துவம், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் தமிழக வரலாற்றில் முதல் முறையாக மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினராக தளபதி நியமிச்சாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இது தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவின் வரலாற்றிலே இது ஒரு பெரிய அந்த மாற்றுத்திறனாளிகள் எங்களுடைய ஒன்றிய குழு உறுப்பினர்களை நாங்களும் அந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டோம். அவங்களுடைய மகிழ்ச்சி என்பது எல்லையற்ற மகிழ்ச்சி. நீங்கள் ஒன்றிய கவுன்சிலராக பதவியேற்ற பின்பு இந்த மக்களுக்கு என்னென்ன செஞ்சு கொடுத்துட்டீங்க? நான் ஒன்றிய கவுன்சிலராக பதவியேற்ற பின்பு எங்களுடைய புண்ணியாவரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கூடுதல் கட்டிடம், வகுப்பறை கட்டிடங்கள் ஒரு 94 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. ஒரு துணை ஆரம்ப சுகாதார நிலையம் 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தற்போது கட்டப்பட்டு முடிவுற்று இன்னும் சிறு காலத்தில் திறக்கப்பட உள்ளது. அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று முடிவுற்று உள்ளது. முதலமைச்சரின் விரிவான கிராம சாலை திட்டத்தில் 48 லட்சம் ரூபாய் புண்ணியாவரம் பிள்ளையார் கோவில் தெரு முதல் மெயின் ரோடு வரைக்கும் சாலை போடப்பட்டுள்ளது. என்னுடைய ஒன்றிய கவுன்சிலர் ஒன்றிய பொதுநிதியிலிருந்து பல்வேறு லட்சங்களுக்கு பல்வேறு பணிகள் நடைபெற்றுள்ளது. வீட்டு குடிநீர் இணைப்பு, சாலை வசதிகள், வாறுகால் வசதிகள், எண்ணற்ற பணிகள், அதுபோக மக்கள் பணிகளும் மக்களுக்கு அன்றாட தேவை என்ன உதவியாக நாம் செய்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய தமிழக அரசு இந்த கிராம ஊராட்சி வளர்ச்சிக்கு என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு? முதலமைச்சரின் ஒரு கனவு என்னவென்றால் கிராமங்களை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு சீரிய நோக்கத்துடன் கிராமங்களுடைய வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றி கொண்டிருக்கிறார் முதல்வர். அந்த வகையில் அனைத்து கிராமங்களும் நல்ல வளர்ச்சியை பெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றிய கவுன்சிலராக பொறுப்பு ஏற்ற பின்பு உங்கள் ஒன்றிய வளர்ச்சி எப்படி இருக்கு? என்னுடைய ஒன்றிய கவுன்சிலராக பதவியேற்ற பின்பு ஒன்றியத்தில் உள்ள அனைத்து கிராமங்களும் அனைத்து ஊராட்சி பகுதிகளும் நல்ல முறையில் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. அனைத்து சமுதாய பொதுமக்களோட மனதை கவருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எப்படி எல்லா மக்களும் உங்களை ஏற்றுக்கிட்டாங்க? அது என்னுடைய சிறு வயது முதலே பார்த்தீங்கன்னா அனைத்து சமுதாய மக்களுடைய அன்பை பெற்றவன். அது நான் சொல்லக்கூடாது, நீங்கள் என்னை உங்களுக்கு தெரிந்திருக்கும் வழியில் விசாரித்தால் அனைத்து சமுதாய இளைஞர்களோ பெரியவர்களோ தாய்மார்களோ அத்தனை பேருக்கும் நான் நல்ல முறையில் நல்ல அன்பை பெற்றவன். ஆனால் ஒரு முழு நேரமாக அரசியல் பயணம் பண்ணும்போது மனைவி பிள்ளைங்கள்லாம் எப்படி உங்களை ஏற்றுக்கிறாங்க? முழு நேர அரசியல் பயணத்தில் எந்த பொம்பளையும் தான் ஏற்றுக்கிடுவாங்க. ஆரம்பத்தில் இருக்கத்தான் செய்தி. ஆனால் என்னுடைய முழு நேர மக்கள் பணியை பார்த்து என்னுடைய மனைவி சந்தோஷப்பட்டு இன்று எனக்கு ஊக்கமளித்து என்னுடைய மனைவி தான். அது எனக்கு பெரிய கிஃப்டாக என்னுடைய மனைவியை நான் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் கோரிக்கொள்கிறேன். ஆனால் உங்களுடைய இந்த அரசியலோட இலக்கு, ஆசை அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? எனக்கு அரசியலை பொறுத்தவரைக்கும் பெரிய ஒன்றும் ஆசை இல்லை. எனக்கு ஒரே ஒரு ஆசை, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்னுடைய மக்களுக்கு என்னுடைய பணியை சிறப்பாக செய்யணும். இந்த ஒரே ஆசை வாழ்நாள் முழுவதும் எனக்கு ஆண்டவன் கொடுத்தால் போதும். ஆனால் நீங்கள் ஒரு விவசாயி, அரசியல்வாதி, எதை நீங்கள் பார்க்குறீங்க பெஸ்ட்டா? இது நல்ல கேள்வி. விவசாயம் என்பது பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்துக்கே சோறு போடக்கூடியது விவசாயம் தான். விவசாயம் வேணும், அரசியலும். ஆனால் ரொம்ப நன்றி. உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்கள் மீடியாவுக்கு ஒதுக்கியதற்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.